إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் இறுதி நபியாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சூறுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கின்றோம். இவ்வேளையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற மனிதர்களுக்கு ஒரு இடிதாங்கியாக இருக்கக்கூடிய ஒரு சொல் மந்திரம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த ஒரு வசனத்தை சொல்லி அல்லாஹ் சொல்லி கேட்பான். நாமெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு மரண சம்பவத்தை கேள்விப்பட்டால் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதனுடைய பொருள் என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், மீண்டும் அவனிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம். இதுதான் அதனுடைய பொருள். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த நொடி பொழுதாக இருந்தாலும் நம் வாழ்க்கை நம்முடைய கையில கிடையாது. அல்லாஹ் ஏற்கனவே செட்டிங் பண்ண என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வைத்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். யார் நல்லதை நோக்கி நகர்கிறாரோ அது அவரை நன்மையின் பக்கம் இழுத்து கொண்டு போய் அது அவரை நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும். எவர் ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளை தீமையின் பக்கம் அமைத்துக் கொண்டு அந்த தீமையை நோக்கி நகருகிறாரோ அது அவரை மறுமை நாளில் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு அல்லல் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அவன்கிட்ட தான் திரும்பி செல்ல இருக்கிறோம். அதனால நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. நாம் பாட்டுக்கு நன்மையின் பக்கம் நம்ம விரைந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத சூனத்தில் நாம் அழகான முறையில் நுழையலாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் மனதில் இருந்தால் போதும். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வராமல் இப்படிப்பட்ட நல்ல சிந்தனை கொண்டால் மட்டும் போதும் மறுமையினால நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒரு இடிதாங்கியாக ஒரு மந்திர சொல்லாக அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி கேட்டான், ஓரளவு அச்சத்தாரம், ஓரளவு பசியாரம், ஓரளவு உங்களுடைய செல்வங்களை நாம் பிடுங்கிக் கொண்டும் எடுத்துக்கொண்டும்
உங்களுடைய பலன்களை எல்லாம் சேதப்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். அப்படிப்பட்ட சோதனை வரக்கூடிய நேரத்துல நீங்கள் பொறுமையை கையாண்டக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இறைவா, நீ சொன்னதை போன்று நாங்கள் பொறுத்துக் கொண்டோம். எங்களுடைய செல்வத்தை நீ அளித்தாய், பொறுத்துக் கொள்வோம். எங்களுடைய உயிர்களை நீ சேதப்படுத்தினாய், நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். எங்களுடைய உடைமைகளை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டாய், பொறுத்துக் கொண்டோம். நாங்கள் சொல்லுவோம், இறைவா, நீ என்ன எங்களுக்கு கற்பித்து தந்தாயோ அந்த வார்த்தையை தான் நாங்கள் திரும்ப சொல்லுவோம். சொல்லுங்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, நாங்கள் நாங்கள் உமக்குரியவர்கள் தான், நாங்கள் எல்லாம் திரும்ப உன்னிடத்தில் தான் வர இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், உலாய்க்கு முகத்தூன், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றியாளர்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் உலக லாபத்திற்காக வாழ்ந்தார்களா அல்லது அந்த தூதுத்துவ பணியை சரியான முறையில் எடுத்துரைத்தார்களா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க முடியும். ஒருவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறான்னு வைங்க, அந்த கட்சியின் மூலமாக தன்னை தலைவனாக, தன்னுடைய பேச்சாற்றத்தின் மூலமாக, தன்னுடைய அந்த வாத திறமையின் மூலமாக, அணுகுமுறையின் மூலமாக எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் மிக திறமையான முறையில், ஆழமான முறையில், தீர்க்கமான முறையில் கையாளக்கூடிய ஒரு தலைவரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு மெச்சிரும். அவர் என்ன செய்யறாரு, அதை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தினுடைய லாபத்தை அடைவதற்கு என்ன செய்யறாரு, அது முற்படுகிறார். அவருக்கென்று ஒரு தனி கூட்டம் உள்ளே செல்லும். ஏன்? உலக லாபத்தை நோக்கி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் 40 வயதுல தூதுத்துவ பணியை அல்லாஹ்வுக்குள்ளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார். கொடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், நபியே, நீங்கள் எனது கட்டளையை நெருங்கிய உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். முதல் ஆண்டு வந்துருச்சு. வந்தவங்க என்ன செய்யறாங்க, நமக்கெல்லாம் தயக்கம், நாமும் தௌஹீது கொள்கையில இருக்கோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தௌஹீதை, தூதுத்துவ பணியை, அல்லாஹ்வினுடைய முதல் கட்டளையை ஆர்டர் காப்பியை கையில வாங்கிட்டாங்க. தன்னுடைய ஆர்டர் காப்பியை கையில வாங்கினதுக்கு அப்புறம் நேரத்தை பார்க்கல, காலத்தை பார்க்கல, எதிர் திசையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கல, எந்த உறவையும் பார்க்கல, எடுத்து சொல்றாங்க போல்ட்டா. ஏன்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல் எல்லாம் நம்மளால் தயார்படுத்தப்பட்ட, நம்மை எல்லாம் படைத்து பெருமாளிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனுடைய ஒரு படைப்பினங்களாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பயமும் என்னை என்ன செஞ்சிடாது, இந்த தௌஹீது சொல்வதை காட்டிலும் என்னை பின்தங்க செய்து விடாது. என்னை பெற்றெடுத்த என்னுடைய அன்னையாக, என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பனாக, என்னை வளர்த்த என்னுடைய அண்ணனாக, யாராக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சூழல் வந்து விட்டது என்று சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், வளைந்து நெளிந்து கொடுக்க மாட்டேன். உள்ளது உள்ளபடி நான் சரியான முறையில் ஆணித்தரமாக எடுத்து சொல்வேன் என்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ரீதியில அல்லாஹ்வுடைய தூதர் மலை குன்றின் மீது ஏறு என்று என்ன சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த படிப்பினை. இஸ்லாம் என்றாலே திரும்ப திரும்ப சொன்னால்தான் அதனுடைய சார்ஜ் ஆனது ஃபுல் பவர் நமக்கு ஏறும். தெரிந்த செய்திதான். அப்ப தன்னுடைய மாமியினுடைய குடும்பத்தினர்கள், தன்னுடைய பெரிய தந்தையினுடைய குடும்பத்தினர்கள், சிறிய தந்தையினுடைய குடும்பத்தினர்கள் எல்லாரையும் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவார்ந்த ரீதியில் யுக்தியை கையாளுறாங்க. என்ன யுக்தி? ஓ மக்களே, நான் யார்? தூதுத்துவம் அடைந்ததற்கு அப்புறம் தன்னை நபி என்று அந்த மக்களுக்கு மத்தியில
சொல்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய வேளையில முதலில் ஏகத்துவத்தை எடுத்து வைக்க போறாங்க போட்டான முறையில. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அஸ்ஸாதி, நீங்கள் உண்மையாளர், அல் அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், முகமதே நீங்கள் உண்மையாளர், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலில் மக்கள் மன்றத்துல தான் யார் என்பதை முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. உங்களுக்கு பிடிக்குது இல்ல, உங்களுடைய பேச்சு பிடிக்குது இல்ல, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, நான் அப்பழுக்கற்றவனாக வாழ்ந்தேனா இல்லையா, அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, அப்படியெல்லாம் தெரிந்தது தானே என்னை நீங்கள் நம்பிக்கைக்குரியவன் என்றும் உண்மையாளர் என்றும் நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது நான் உங்களை ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். இதோ நான் நிற்கக்கூடிய இந்த மலைகளுக்கு பின்னால் உங்களை மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம் முகமது, நாங்கள் நம்புவோம், நீங்கள் உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுதுதான் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், சொல்லுங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான ஏக இறை கொள்கையாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர எந்த ஒரு கடவுளும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் எதிர்ப்பு எப்படி கிளம்புது? பெரிய தந்தை அபூ லஹப் மண்ணை தூக்கி அடிக்கிறார். இதற்குத்தான் எங்களை அழைத்தாயா? அப்படி என்று காலஜாலமான முறையில் மக்கள் எல்லாம் அவங்களுடைய அங்க அசைவுகள், அவங்களுடைய பேச்சு நடைகள் எல்லாம் தாறுமாறாக போன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒதுங்கி போனாங்களா? ஏதாவது அசைவு கொடுத்தார்களா? ஏதாவது கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்தினார்களா? சுணக்கத்தை ஏற்படுத்தல. ஏன்? தூதுத்துவ பணியை அல்லாஹ் நம் மீது சாட்டி விட்டான். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், திரும்பி அவனிடத்துல செல்ல இருக்கிறோம். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய திருப்தியின் மூலமாக என்னை போர்த்திக் கொள்ளணும், அல்லாஹ் அவனுடைய அருளினால் என்னை சூழ்ந்து கொள்ளணும் என்கின்ற ஒரு நன்மையினுடைய வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. முதல்ல அடிதான். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போன்று தாயிஃப் நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சிற்றரசன், அவரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆள் அனுப்பி என்ன செய்யறாங்க, நாங்கள் ஏக இறை தெய்வ வழிபாட்டை நாங்கள் சொல்ல இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று ஆள் அனுப்பி கேட்கிறாங்க. அந்த ஊரை ஆளக்கூடிய சிற்றரசன் என்ன செய்யறாரு, அனுமதி கொடுக்கிறார், முகமது கொடுக்கிறார். சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, போன மாத்திரத்தில் அங்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவ, சொன்னதுக்கு அப்புறம் என்னை எல்லாம் அரசனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்னை விட்டு உன்னிடத்தில் விடுவதா, நான் தர மறுத்துட்டேன், நீங்க திரும்பி சென்று விடுங்கள் என்று காட்டஞ்சாட்டமான பேச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையாக இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும், மக்கள் அதன் மூலமாக நன்மையின் பக்கம் வரணும், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தர இருக்கக்கூடிய அருமையான பொக்கிஷத்தை, சொர்க்கத்தை அடையணும் என்கின்ற ஒரு ஆசையின் வெளிப்பாடாக என்ன செய்யறாங்க, ரொம்ப அப்படி மனம் நொந்து போய் என்ன செய்யறாங்க, வெளியேறாங்க. வெளியேறக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் என்ன சொல்லுச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், இறைவா நான் உன்னிடத்தில் திரும்பி வர இருக்கிறேன். இந்த ஒரு மூல மந்திரத்தை மட்டும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் மனதில் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் போட்டா நீங்க இருந்து பாருங்களேன், அல்லாஹ் உங்களுக்கு கடுமையான முறையில சோதனையை கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை அப்படி தருவான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த தூதுத்துவ பணியை அவர்களோடு மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களும் செய்கிறார்களா அல்லது வழிதவரை சென்று விடுகிறார்களா என்பதற்கு உண்டான ஒரு டெஸ்ட் தான். ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ரிகர்சல் பார்ப்போமா இல்லையா?
இந்த ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேச்சு போட்டியாக இருந்தாலும் எந்த போட்டியாக இருந்தாலும் அது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த தூதரை வைத்து டாஸ்க் வெளியாக்குறான். அந்த செய்தியை அல்லாஹ் என்ன செய்யறான் கொண்டு சொல்றான். எப்படி எல்லாம் இந்த மனிதர்களுடைய புத்தி செயலாற்றுறது அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்வதற்கு முற்படாமல் உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய நேசத்தை நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன்னு சொல்றான். எப்படி நம்ம சொல்றான், கடுமையான சூழலை கொண்டு சொல்றான். இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் அபுனாவுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் வைஹுவானுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் வாசுவாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்காகவும் வாஷீரத்துக்கும் நீங்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் இதுவெல்லாம் அல்லாஹ்வை விட அவனுடைய பாதையில் போர் செய்வதை விட அதிக விருப்பம் உள்ளவையாக ஆகிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன், என்னுடைய தூதுத்துவ பணியை நபி அவர்களுக்கு கொடுத்து அதை உங்களுக்கு கடத்த நான் முற்படுறேன். கடத்த முற்படுறேன்னு சொன்னா அதை நீங்கள் உங்களுடைய தாயாக இருந்தாலும் எடுத்து சொல்லணும், உங்களுடைய தகப்பனாக இருந்தாலும் எடுத்து சொல்லணும், உங்களுடைய குழந்தை செல்வங்களாக இருந்தாலும் எடுத்து சொல்லணும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் எடுத்து சொல்லணும். நீங்கள் எந்த வியாபாரத்தை கண்டு அஞ்சி இந்த ஊருக்காரன் நம்ம நஜாத்துல இருந்தா அந்த ஊருக்காரன் நம்மளுடைய கடையை புறக்கணித்து சென்று விடுவாங்க, அதனால நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கு போவோம், நம்மளுடைய பொருளாதாரம் மிகைக்காமல் ஊர்ல தௌஹீத் என்கின்ற முத்திரையை குத்தி இந்த கடையை மட்டும் புறக்கணி, பொருள் வாங்கின மாதிரியே இருக்கும். நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செயலாற்றோம். அதனால அது நமக்கு தேவையில்லை, சொல்ற ஜமாத்து சொல்லிட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போனதான் அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னா அவனுடைய பாதையில் போர் செய்வதை விட நீங்கள் இது எல்லாவற்றையும் நீங்கள் மிகைக்கக்கூடிய நீங்கள் ருசிக்கக்கூடிய மகிழ்ச்சியக்கூடிய செய்தியாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட கூட்டத்தினர்களுக்கு ஒரு உலகம் என்ன செய்ய மாட்டான், அவன் நேர்வழி காட்டவே மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய செயல்பாடு இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அதை நம்ம சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும், உதாரணத்துக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பணியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல 7வது ஆண்களில் 7வது நபராக ஒரு சின்ன பையன், இளஞ்சிட்டு பையன் ஒரு ஆள் வராது. யார் அவரு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 17 வயசு. இந்த உலகத்தினுடைய இன்பங்களை புசிக்கணும், உலக செல்வத்தை எல்லாம் ரசிக்கணும், உலகத்தில் எதெல்லாம் காட்சி மயமாக்கப்பட்டுள்ளதோ அதையெல்லாம் அனுபவிக்கணும் என்று துடிக்கக்கூடிய மனிதாபிமானமே இல்லாத ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அற்புதமான ஒரு சொல்லை தன்னுடைய செவியில ஏத்துறார். ஏத்துனதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதரின் கையால சத்தியம் செய்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை தழுவுகிறார். தழுவுனா என்ன ஆகுது, அந்த அளவுக்கு தன்னுடைய தாயின் மீது நேசம் வைத்தவராக சாத் பின் அபி வக்காஸ் இருக்காங்க. 17 வயசு, என்னன்னு தெரியாது, உலகம் பொய்யாது, சந்தோஷம், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் தெரியும். இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஆடல் பாடல் சினிமா கூத்து கும்மாளம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நவீன உலகத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். பண்டைய காலங்கள்ல அப்படி இருக்காதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு தான் படு மோசமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய வணக்க ஸ்தலங்கள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அவர்கள் கடவுளை எப்படி தரிசனம் செய்வார்கள் என்று சொன்னால் சீட்டி இடிப்பாங்க, ஆடல் பாடல்ல ஈடுபடுவாங்க. இந்த ஹரம் ஷெரீஃபை இன்றைக்கு இருக்கக்கூடிய காபா இருக்கா இல்லையா, அன்றைய காலகட்டத்துல அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம்,
சிலைகளை நாங்கள் தூக்கி கொண்டு ஊர்வலமாக சுற்றி கொண்டு தெரிகிறோமே, அதை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் என்கின்ற ரீதியில என்ன செய்வாங்கன்னா, சீட்டி எடுத்துக்கொண்டு டான்ஸ், கூத்து, குத்தாட்டம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த கலாச்சாரத்தை செய்தவர்கள் தான் அன்றைய அரபுகள். அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு 17 வயது பையன் சாத் பின் அபி வக்காஸ், அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொண்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்தில் முதலாக நுழைவதாக இருந்தால் அவரை கலிமா சொல்லணும். லா இலாஹ, கடவுளே இல்லை, யாரை தவிர, இல்லல்ல அல்லாஹுவை தவிர எந்த ஒரு கடவுளும் கிடையாது, அல்லாஹ்தான் கடவுள். அவன் ஆணும் கிடையாது, அவன் பெண்ணும் கிடையாது, அவனுக்கென்ற ஒரு உருவம் இருக்கிறது, அவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது, அவன் எந்த ஒரு குழந்தையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்பெறவும் இல்லை என்கின்ற அற்புதமான கலிமாவை ஒருவன் மொழிந்து விட்டதற்கு அப்புறம் அடுத்ததான அவனுக்கு இட்ட கட்டளை, இஸ்லாம் இட்ட கட்டளை என்ன தெரியுமா, தொழுகை தான். அந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இல்லத்துல வந்து தொழுகிறாரு. தொழுதா என்ன நடக்குது, அவங்க அம்மா பாக்குறாங்க, வழக்கத்துக்கு மாற்றமா தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு அசைவு, அங்க அசைவுகள் எல்லாம் செய்கிறானே, கூப்பிடுறாங்க, அம்மா இங்க வா, சாதா இங்க வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆதலால் எங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட தூதுத்துவ பணியை செய்யக்கூடிய முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு, அவரை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டோம், அவர் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொன்றாக கற்றுத் தருவார், அதில் ஒரு செய்திதான் இந்த தொழுகை. உன்னை உம்மா சொல்றாங்க, இப்பா உன்னுடைய பாட்டன் முப்பாட்டன் செய்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு புதிதாக ஒரு மதத்தை தோற்றுவிக்கக்கூடிய முகம்மதை நீ பின்பற்றுகிறாயா, அது எல்லாம் தூக்கி போட்டு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அம்மையார் சொல்லக்கூடிய நேரத்துல லைட்டா அப்படி மனசு மாறுது. நமக்கே மாறுதா இல்லையா? ஏதாவது விருந்து போட்டா மாறிடும். அரைக்குறை தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்மெல் ஏதாவது அடிச்சுன்னு வச்சுங்க, விருந்தினர்கள் வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா நமக்கே மாறுதா இல்லையா? ஆஃப்டர் ஆல் 50 ரூபாய் பிரியாணி மாத்துது, லைட்டா உள்ள போமே போயிட்டு வந்துடுறோம். ஆனால் இவருக்கு பாரம்பரியத்தை சொன்னோன்னு லைட்டாவே தடம் போடுறாரு. என்னடா அது, இங்க உம்மா ஒரு மாதிரியா சொல்றாங்க, இங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதிரியா சொல்றாங்க, புரியலையா அப்படின்னு சொன்னோன்னு போறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய தாயை அளப்பெரிய ஒரு நேசம் கொண்டவனாக நான் இருக்கிறேன், அதனால எனக்கு என்ன சரி எது தவறு என்று எனக்கு தெரியல, ஆனால் நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்யூஷன் சொல்லுங்க. சொன்னோன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கணும். சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் மூலமாக ஒரு வசனத்தை இறக்கணும். வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக் பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்இம்ஹா, அதாவது உமக்கு அறிவில்லாத விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும்படி உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு மாறு செய்யும் விதமாக, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் விதமாக உங்களை வற்புறுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு ஒருபொழுதும் கட்டுப்படாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆனால் உலக காரியங்களில் உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்துல ஏதாவது ஒரு அணுகுமுறையை அணுகினார்கள் என்று சொன்னால் அதுக்கு நீ கட்டுப்பட்டுக்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு புறம்பான முறையில், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு புறம்பான முறையில் உங்களை அவர்கள் வழி நடத்த முற்பட்டார்கள் என்று சொன்னால் நீர் ஒருபொழுதும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். யாருடைய வார்த்தை? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஃபுல் பூஸ்ட்ல போறாரு, தன்னுடைய உம்மாவை நோக்கி நகர்றார், போறாரு, போய் சொல்றாரு, அவங்க அம்மா வரவேற்கிறாங்க, மவனு வட்டியா, உன் பாட்ட முப்பாட்ட வழியில தானே இருக்கும், நீங்க அப்படித்தானே இருக்கு. மதகபை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நாம் எடுத்து சொல்றோம் அந்த உண்மையான ஏகத்துவத்தை. அவங்க என்ன சொல்றாங்க, வைதா கையில முத்தபியுமா அன்சலல்லாஹு காலு பல் நத்தபியுமா அல்ஃபைனா அலைஹி ஆபானா அவலவுகான ஆபாஹும் லா யாக்கிலூன ஷையா,
எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எதை மார்க்கம் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தாரோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய முன்னோர்கள் முட்டாள்களாகும், மூடர்களாகும், வழிகேடர்களாகும், எந்த ஒரு நாலேஜும் இல்லாத பிரசனாக இருக்கக்கூடிய நேரத்திலேயுமா அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள்? இவ்வளவு அழகா சொல்றான்ல. அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க. போன மாத்திரத்தில் தன்னுடைய உம்மாவை பார்த்து சொல்றாங்க, என் அருமை தாயே, அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிர்களை கொடுத்து ஒவ்வொன்றாக கொடுத்து எடுத்துன்னு சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் தான், செத்துட்டான்னு சொன்னா மறுமையில 2வது விஷயம் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்துல மறுபடியும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்து எடுத்து 100 டைம் வாய்ப்பு கொடுக்கிறான். அப்படி கொடுத்தாலும் நான் கொண்ட கொள்கை என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அழுகுறாங்க, துடிக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நான் செத்து போறேங்கிறாங்க, நான் சூசைட் பண்ணிக்க போறேன், நான் தற்கொலை செய்ய போகிறேன். நீ எது வேணாலும் பண்ணிக்கமா. ஏன் இருக்கிறது அம்மா அம்மா பாசங்க இன்னைக்கு நமக்கு பொத்துக்கிட்டு வருது இல்ல? எப்ப பொத்துக்கிட்டு வரோம்? அது பண்ணாத, இது பண்ணாத, சினிமாக்கு போவாத, கெட்ட பசங்களோட சவாசம் வச்சுக்காத, அதெல்லாம் அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வராது. நபிவழி அடிப்படையில் நீ திரும்ப முடிச்சிடாத. ஓ அத்தா என்ன வழியில இருக்காரு அந்த வழியில பண்ணோன்னு கடா விட்டு ஆடுக்கு மாலையை போட்டு விட்ட மாதிரி மாலையை போட்டு போய் ஜம்முன்னு போய் உட்காந்துக்குவாரு. என்னப்பா இந்த அம்மா அழுகுறாங்க, அத்தா அழுகுறாரு, பாக்குறோமா இல்லையா? அப்ப சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் செத்து போனாலும் பரவாயில்லை தாயே, நான் கொண்ட கொள்கையை நான் ஒருக்காலும் விடமாட்டேன் என்கின்ற ஒரு அற்புதமான கொள்கை அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய மனதுல வந்திருக்குமா இல்லையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்கள், நாங்கள் மறுபடியும் அவர்களிடத்தில் செல்ல இருக்கிறோம் என்கின்ற ஒரு தத்துவார்த்தமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்களே நம்மளுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினையை பெற்று அது சொல்லக்கூடிய சாராம்சத்தினுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அதன் மூலியமாக அல்லாஹுடைய அருளை பெற்று நாளை மறுமை நாள் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை மாற்றுவானாக என்று கூறி எனது இந்த முதல் அமரில் அல்ஹம்துலில்லாஹ் கணித்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், மீண்டும் அவனிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்ப்பதையும் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் திருமறைக்கு மேலும் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறேன். குல்லை யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கல் முஃமினூன். அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே ஏற்படாது. அவள் எங்கள் அதிபதி, நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். தௌஹீதுவாதிகளுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றான். அல்லாஹ் எனக்கு என்ன நாடுறானோ அது எனக்கு விதி கண்டிப்பா நடக்கும்பா. அவன் அல்லாமல் துரும்பும் அசையாது என்கின்ற ஒரு அழகான ஒரு சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் தௌஹீதில் நாம் நிலையாக நிற்க முடியும். தௌஹீதுல நின்றால் மட்டும்தான் மறுமை நாளில் யுகமிகமாக அழிவே இல்லாத உலகத்திற்கு அல்லாஹ் நம்மளை தயாரப்படுத்துவான். இல்லை என்று சொன்னால் மேற்கூறிய வசனத்தில் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அச்சிட்டாலும் உயிர்களை சேதப்படுத்தியும் பசியினுடைய கொடுமை என்னங்கிறது புரியும்படியும் இதெல்லாம் பார்க்க உலகத்துல எங்கெங்க நடக்குது. ஆனா நமக்கு நடக்கல, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் சற்றேறக்கூடிய நேற்று முந்தானத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நேபாள் யாரும் எதிர்பார்க்கிறாத மிக பிரம்மாண்டமான ஒரு பனிச்சரிவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யணும், அட்டன் டயத்துல 1000 2000 காணும், எல்லாம் போயிடுச்சு, மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வித்தின் செகண்ட்ல அல்லாஹ் பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடை செய்துகிறான் என்று சொன்னால் அப்ப நம்மளுடைய அங்கு அசைவுகள் எல்லாம் நாம் எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கும். சின்ன வழியில் செய்யாதையாவதும் மனிதர்களையும் ஜென்களையும் அல்லாஹ்வும் வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளார்கள். அப்ப வணக்கம் என்கின்ற தூய்மையான இந்த விஷயம் முழுக்க முழுக்க தாவா களத்தை தான் நம்மை அல்லாஹ் சொல்றான். நீ உனக்கு தெரிஞ்சிச்சா உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு முதல்ல ஏற்றி வை.
அடுத்து உன்னுடைய உறவினர்களுக்கு எத்தி வை, அடுத்து உனக்கு தெரியாதவனுக்கு எத்தி வை. அப்ப நீ நினைத்துக்கொள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் இறைவா உன்னுடைய விதியின் பிரகாரம் தான் அவன் என்னை அடித்தான், உன்னுடைய விதியின் பிரகாரம் தான் என்னுடைய வியாபாரம் நஷ்டமடைந்துச்சு, உன்னுடைய விதியின் பிரகாரம் தான் இதன் மூலமாக எனக்கு மரணம் ஏற்பட்டுச்சு, இதன் மூலமாக நான் உனக்கே என்னுடைய உயிரை நான் திருப்பி தர இருக்கிறேன், அதனால என்னுடைய உயிரை நீ புரிந்து கொள். அல்லாஹ் திருமதி குர்ஆன் சொன்னா வர்துவான மினல்லாஹி அக்பர், இந்த உலகத்தில் யாருடைய அன்பை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ஒரு திருப்பொருத்தம் மட்டும்தான் நாளை மறுமையில வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா இல்லையா, நாளை மறுமை நாள்ல உங்களுடைய அமல்களை வைத்துக் கொண்டு யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது, மாறாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய அருள் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையை உறக்க சொல்வோம், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், நாம் அல்லாஹ்வுடன் தான் மீண்டும் செல்ல இருக்கிறோம் என்கின்ற அந்த வாணியில் நம்மளுடைய நடைகளை நகர்த்தி செல்வோம் என்று சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய எத்துணை துன்பங்களாக இருந்தாலும், எத்துணை அவதூறுகள், எவ்வளவு என்ன மாதிரியான வச்சுங்களேன், அப்ப எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நம்மிடத்துல ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த தியாக மனப்பான்மையோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நபிமார்களுடைய கூட்டத்தோடு, சுஹதாக்களுடைய கூட்டத்தோடு, உண்மையாளர்களுடைய கூட்டத்தோடு, நல்லவர்களுடைய கூட்டத்தோடு நாம் சங்கமிப்போம். அதற்காக இந்த உலகத்தில் பாடுபடுவோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நன்மைகளாக மாற்றி நாளை மறுமை நாளில் முத்தத்தின்களுக்காக மட்டுமே தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.